2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம சேனல்ல டென்சஸ் ரிலேட்டடா ஒரு டெஸ்ட் வீடியோ போட்டிருந்தேன். அந்த டெஸ்ட் எடுத்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் சொன்னது, மேடம் டூ டஸ் வச்சு வர சென்டென்சஸ்க்கும் ஆம் இஸ் ஆர் வச்சு வர சென்டென்சஸ்க்கும் எங்களுக்கு டிஃப்ரென்சஸ் தெரியல, எங்க யூஸ் பண்ணணும்னு கன்ஃபியூஷனா இருக்கு அப்படின்னு. உங்களுக்கு கூட இந்த கன்ஃபியூஷன் இருக்கலாம். அதுக்காகத்தான் இந்த பதிவு. ஆக்சுவலா சொல்லப்போனா இது ரொம்பவே ஈஸிங்க. ஒரு ஆக்ஷனை பற்றி பேசும்போது டூ டஸ் வச்சு சொன்னால் அது வழக்கமாக எப்பவும் நடக்கிற செயல். இதுவே ஆம் இஸ் ஆர் வச்சு சொன்னால் அது பெரும்பாலும், அதாவது 90% இப்போ மட்டும் நடக்கிற செயல். அவ்வளோதாங்க. உதாரணமாக ஐ ரைட் புக்ஸ் அப்படின்னா புக் எழுதுறது எப்பவும் நான் பண்ணுற ஒரு வழக்கமான செயல், அதாவது நான் ஒரு எழுத்தாளர். இதுவே ஐ எம் ரைட்டிங் அ புக் அப்படின்னா இப்போ இந்த நேரம் நான் புக் எழுதிக்கிட்டு இருக்கேன். இது மாதிரி இன்னும் 9 எக்ஸாம்பிள்ஸ் இந்த 5 நிமிஷம் வீடியோவில் இருக்குது. பொறுமையாக படிங்க, ஸ்கிப் பண்ணாமல் படிங்க. இந்த வீடியோவை பார்த்து முடித்த அந்த செகண்டில் உங்களுக்கு ஆக்ஷனோட தொடர்பு படுத்தி வர்ற டூ டஸ் சென்டென்சஸ்க்கும் ஆம் இஸ் ஆர் சென்டென்சஸ்க்கும் உள்ள கன்ஃபியூஷன்ஸ் போயிடும். இப்போ உங்களுக்காக எக்ஸாம்பிள் சென்டென்சஸ்.
என்னங்க, எக்ஸாம்பிள் சென்டென்சஸை பொறுமையாக படித்து பார்த்தீங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இல்லை கொஷின்ஸ் இருந்ததுனாக்கா கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. எப்பவும் போல் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுறேன்.